வா என்னடா. வருகிறேன் மாமா அவர்களே. மாமா அவர்களே, வெகு தூரம் வந்து விட்டோமே மாமா அவர்களே. இங்கேயே அவுட்டோர் பரீட்சை ஆரம்பிக்கலாமே மாமா. என்ன மாமா அவர்களே அடித்து விட்டீர்கள். கீதாவின் முகத்துக்காக தங்களை பார்க்கிறேன். இல்லாவிட்டால் மேன்மை தங்கிய தங்களை தூக்கி போட்டு ஃபுட்பால் ஆடி விடுவேன் மாமா அவர்களே. வாலிபால் ஆடுவேன் மாமாவா? உடைத்து விடுவேன் மாமா அவர்களே. நீ தப்பிக்கலான்னு பாக்குறியா? மாமாவா நான் கபாலி. கபாலியா? கபாலி. ஏதோ அவன் தெரியாதனமா பேசிட்டாங்கிறதுக்காக அவனை கொலை செய்ய துணிஞ்சிட்டு சட்டப்படி இது ஒரு பெரிய குற்றம் மாமா. என்னடா ரெண்டு பேர்ல மாமா மாமா இருக்க? ரெண்டு பேரையும் கூட விடுவேன். ரவி மாமாவுக்கு புத்தி தெரியல. ரவி ஓடியாடா. மாமா இருங்க வர. என்னடா அது? நானுமா விளையாட்டுக்கு வந்து நீ என்னடா நிஜமாவா மாமாவை மரத்தை கட்டி போட்டு வந்துட்டா? மட்டையா? அவன் மாமா இல்லடா, மாமா மாதிரியே இருக்கிற கபாலிங்கிற கொலகார பையன். போலீஸ்ல மாட்டி விட்டுரும். சிச்சி வேண்டாண்டா. என்ன ஒரு மாசம் சோறு போட்டு காப்பாத்துன உத்தமன்டா அவன். நான் ஒரு தடவை தற்கொலை பண்ணிக்க போனேன். அதுல இருந்து அவன் தான் என்ன காப்பாத்தான். ஆகையினால அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்க வேண்டாம். பரவாயில்ல, இனிமே நம்ம வாழ்க்கையில அவன் தலையிட மாட்டான். வா போகலாம். டேய் நீ யாருக்காவது சொன்ன வேண்டாம் வேண்டாம். ஐயோ இல்ல ஓட்டா ஓட்ட. அப்பா அப்பா ஐயோ என்னாச்சு அப்பா? பாருங்களேன். ஐயோ அப்பா என்னப்பா நடந்தது? என்னப்பா? அப்பா தண்ணி அடி. என்ன சொல்றீங்க? மூஞ்சில தண்ணி அடி. கண்ணாடி எங்க? இதா இருக்கு. முகம் பாக்குற நல்ல கண்ணாடி இதா இருக்குப்பா. இருக்கு. நான் சட்டு போட்டு போய் பாரு. என் உருவம் தெரியுதா பாரு. சீக்கிரம் சீக்கிரம் பாரு. இல்லப்பா என் உருவம் தான் தெரியுது. இல்லையா? எங்க போச்சு? நான் பார்க்கும்போது என் உருவம் தெரிஞ்சுதே. என்னப்பா இது? அவங்க பார்க்கும் போது அவங்க உருவம் தானப்பா தெரியும். ஆமா ஆமா ஆமா. எனக்கு மூளையே குழம்பி போச்சு. உன்னை பார்க்க வந்தா பாரு பாண்டியன். அவனுக்கு பைத்தியம் பிடிச்சு போயிருச்சு. அப்பா அவனை எடுத்து போய் ஆஸ்பத்திரியில டெஸ்ட் பண்ணலான்னு மேல வந்து என் மூளையே குழம்பி போச்சு. கண்ணாடியில போய் பாக்குறேன், அது வேற ஆள் மாதிரி தெரிஞ்சது. அது கிட்ட போய் ஸ்டண்ட் பண்ணேன். விட்டேன் ஒரு குத்து. நான் மயக்க மக்கள் வந்துட்டேன். என்னப்பா என்னென்னவோ சொல்றீங்க? நீங்க பேசுறதை கேட்டா எனக்கும் மூளையே குழம்பிட போல இருக்கு. ஐயோ உன் மூளையும் குழம்பி போச்சா? அந்த பய பொண்ணு பார்க்க வந்த நேரம் எல்லாருக்குமே குழம்பு போய் நிக்குது. அப்பா கல்யாணம் பண்ணிட்டா வீட்டுல தகராறு தான் ஸ்டார்ட் ஆகும். டே பாண்டியா, கீழையா இருக்கிற? இறங்கி வரேன்டா. இறங்கி வர்றேன். என்ன ரவி எங்கடா அந்த பையன் பாண்டியன்? இதோ இருக்கிறேன் பாவம் அவர்களே. இவன் மூஞ்ச பார்க்க முடியாதரா? பார்த்தா என் மூளை குழம்புது. உன் மூளை குழம்புல இல்லையா மாமா? மாமா நீங்க போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க. எல்லா குழப்பம் தானா சேர்ந்து. அவன் எங்க இருந்தா என் மூளை குழம்பிட்டே இருக்கு. அனுப்புறேன் மாமா. ரசிக்கிறோம் பாத்தி அவங்க அப்பாவை. நான் இங்க இருந்தா மூளை குழம்புதான். மூளை இருக்கா? மூளை பொண்ணுக்கு பெரிய பொண்ணை விட்டு வச்சுக்கிட்டேன். என்னங்க இல்லைங்க என்னங்க இங்க பாருங்களேன். நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். நான் அப்பாவை எப்படியாவது சமாதானப்படுத்துறேன். எனக்காக நீங்க ஒரு வாரம் பொறுக்க கூடாதா? உனக்காக பொறுக்கி பொறுக்கி நான் பொறுக்கியாவே ஆயிடுவேன் போல இருக்கு. என்னுடைய நிலைமை உனக்கு தெரியாதா? என் தங்கச்சி கோச்சுக்கும் நான் ஊருக்கு போகணும். ப்ளீஸ் எனக்காக 2 நாள் பொறுங்களேன். நீங்க வெற்றி செய்தியோட ஊருக்கு போலாம். உனக்காக வேணா 2 நாள் பொறுக்கிறேன். மறுபடியும் என்ன பொறுக்க சொன்ன அப்புறம் நம்ம ஆயுதத்தை யூஸ் பண்ணுவேன். தற்கொலைக்கான். வேண்டாம் வேண்டாம். நீங்க முதல்ல அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க. அப்பா மனசு மாற வரைக்கும் இங்க இருக்கிற நிலைமையை பத்தி உங்களுக்கு லெட்டர் எழுதுறேன். என்ன முதல்ல அட்ரஸ் கொடுங்க. கைலாசமலை எஸ்டேட், வைகுண்டம் போஸ்ட். அம்மா என்ன மணியா? ஏன் அப்படி அலற? அம்மா யாரோ உங்க அத்தை மகனா கையில துப்பாக்கிய வச்சுக்கிட்டு உடனே உங்களை கூட்டிட்டு வர சொல்றாரு. ஐயோ அண்ணா இல்லாத நேரத்துல இங்க ஏன் வந்தாரு? அவர் ஒரு பெரிய முரட. முன்கோபின்னு அண்ணா சொன்னது சரியா தான் போச்சு. அம்மா இப்ப உடனே நீங்க வரல, என் உயிருக்கு ஆபத்து. அம்மா ஐயோ கடவுளே, நீதான் என்னை காப்பாத்து. நான் என்ன பண்ண?
எங்கே வசந்தி? ஐயோ இங்கே. ட்ரெஸ் பண்றாளா? ஓடு நில்லாத. முரடரா இருந்தாலும் முகம் இல்லை லட்சணமா இருக்கே. அண்ணா சொன்ன மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பான சுபாவம் தான். சந்தேகமே இல்லை, கண்டதை படிக்கிற பண்டிதர் தான் இவரு. ஆஹா வசந்தி, வந்தது ஆபத்து, வந்தது ஆபத்து. என்ன சொல்றீங்க? பாண்டியன் படம் எடுத்துட்டான், ரொம்ப சீரியஸ் ஆவானே. பாண்டியன் படம் எடுத்துட்டாரு? ஆமா வசந்தி, அத பாரு, என் மாமன் அவன் என்ன பார்த்தானா என் மேல புலி போல பாஞ்சு என்ன பார்த்தா பிரிச்சு எடுத்துருவான் வசந்தி. அப்படின்னா இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? நான் போய் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுறேன். அவன் வந்தோட அவன் எப்படியாவது சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் என்ன கூப்பிடு. நீங்க போங்க. போட்டுமா? வாங்கண்ணா. அண்ணா என்ன நான் ரொம்ப களைப்பா இருக்கீங்க, உட்காருங்கண்ணா. காஃபி ஏதாவது சாப்பிடுங்க, ஓல் சாப்பிடுங்க. அண்ணா வந்து கோகோ வந்துருக்கு, கோகோ சாப்பிடுங்க. வேண்டாம், ஒண்ணு வேண்டாமே, ஒண்ணு வேண்டாம். அண்ணா என்ன அத்தா? அத்தா? ஓ அவனா? அவன் செத்து போயிட்டானே. என்ன? ஆமா, 4 நாளைக்கு முன்னால விஷம் குடிச்சிட்டு செத்து போயிட்டான். இப்பதான் தூக்கி அடக்கம் பண்ணிட்டு வர்றேன். போங்கண்ணா. என்னதான் அவர் மேல கோபமா இருந்தாலும் இப்படி அபாண்டமா பேசக்கூடாது. பாவம், அவர் ஒன்னும் நீங்க சொன்ன மாதிரி கெட்டவர் இல்ல. வசந்தி, அண்ணா நான் கற்பனை பண்ண மாதிரி அவர் ஒரு நல்ல கலைஞர். சில விஷயத்துல உங்களை விட உயர்ந்தவர்னு கூட சொல்லுவேன். நீங்க தான் அவரை வெறுக்கிறீங்களே தவிர அவர் உங்க மேல உயிரையே வச்சிருக்காரு. அப்படின்னு உன் கனவுல வந்து அவன் சொன்னானா? கனவுல இல்லைன்னா அவரை நேர்லயே பார்த்து பேசி பழகிட்டு தான் சொல்றேன். பழகிட்டு சொல்றியா? யார பார்த்த, எங்க பார்த்த, எப்படி பார்த்த? உங்க அத்தை மகனை. என்ன இது அத்தையே இல்ல, மகன் எங்க இருந்து குதிச்சான்? போங்க அண்ணா, நீங்க இப்படி வெறுக்கிறீங்கன்னு தான் அவங்க உங்க எதிரிலேயே வர பயந்துட்டு தலைமறைவா இருக்காரு. நீ என்ன சொல்ற? இப்ப அவன் எங்க இருக்கா? மேலே ரூம்ல இருக்காரு. நம்ம வீட்டுக்குள்ளயா? ஆமா. அது யாரா அந்த அயோக்கிய பையன்? இப்படி நீங்கள் அடிக்கலாமா? இது தர்மமாமா? நமது பந்தம் போமா? என்கிட்டயாவது டைலாக் பேசுற? ஏண்டா அத்தை மக மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து ஒண்ணும் தெரியாத இந்த பொண்ணுடைய மனசை கெடுக்கவா பாக்குறேன்? மாமா, தங்கள் இதயம் என்ன கல்லா? உங்கள் வாயிலிருந்து உதிர்வது என்ன சொல்லா? இந்த மருமகனோடு மல்லா? ஆமாடா, மல்லு பக்கிங்காம் கர்நாடிக் மல்லு. மரியாதையா வெளியே போகல, மல்ல கிழிச்சு வச்சு. அண்ணா நிறுத்துங்க. அதானே எதிரிலேயே இப்படி அவமானப்படுத்துறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எம்மாடி, அப்பா மேல சத்தியமா சொல்றேன், மருமகன் இல்ல. அனாவசியமா ஏன்டா சத்தியம் பண்ணு? நானே உண்மையை சொல்லிடுறேன் வசந்தி. நான் உன் அத்தை மகன் இல்ல, இவனுடைய ஃப்ரெண்டு. உன்னை பார்க்கணும், காதலிக்கணும்னு ஆசையா இருந்தது. தெரியாத பேர்ல வரதை விட தெரிஞ்ச பேர்ல வந்து காதலிக்கலாம்னு ஒரு நாடகம் நடிச்சேன். தப்புதான், என்ன மன்னிச்சிட்டு வசந்தி. உனக்காடா மன்னிப்பு? அண்ணா, மன்னிப்பு கேட்பவர்கள் எல்லாம் உயர்ந்த மனப்பான்மை உள்ளவர்கள். நீ சும்மா இருமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கிற அயோக்கிய பயல்கள் எல்லாம் உயர்ந்த மனப்பான்மை உள்ளவர்கள் நினைச்சா அப்புறம் தப்பு பண்றதுக்கு ஒரு அளவே இல்லாம போயிடும். எலாய் போன வழிய. வசந்தி, அண்ணா அவர் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா நானும் அவரோட போயிடுறேன். ஐயோ கெடுத்துட்டான். ஏமா இந்த தடிப்பையில நீ உண்மையிலேயே காதலிக்கிறியா? ஐயோ ரொம்ப கெடுத்துட்டான். என்ன அநியாயம் இது? ஏண்டாப்பா, நீ பண்ணா மட்டும் காதல், நான் பண்ண காதல் இல்லையா? நம்ம கேஸ் வேறடா. ஏமா இவனை உனக்கு பிடிக்குதா? ஐயோ அப்ப சரி, அவனை உனக்கு பிடிச்சதுன்னா அவனையே கட்டிக்க. மாமா, அடே மாமா, மாமா ஊர்வல வந்த மகானே என்ன ஆசீர்வாதம் பண்றா. சீக்கிரமேவ விவாக பிராப்தரஸ்து. முதல்ல கல்யாணத்தை முடிச்சுப்போம், அதுக்கப்புறம் ஆசீர்வாதத்தை வாங்கிப்போம். பாரு, கல்யாணம் முடிச்சுட்டா மாமா என்ன மகாவிஷ்ணுவை மறுப்பு கூற முடியாதா? சம்மதம் ஒரு வருஷம். எனக்கு கல்யாணத்தை சம்மதிக்கிறேன். நம்ம சம்மதம் தெரிஞ்சா போதுமா? அவங்க சம்மதத்தை தெரிஞ்சுக்க வேண்டாம். சம்மதமா? நல்லா யோசிச்சு பாருங்க ஏஜமா. 1000 காய் இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு கண்ணெறிஞ்ச கணவன் தான் பேச்சு. உங்களுக்கு இருக்கிற ஒரே மகளை வாழ வைக்காம
இவ்வளவு சொத்து சுகத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க என்ன நிஜமா செய்ய போறீங்க? உண்மைதான், உனக்கு இருக்கிற அறிவு எனக்கு இல்லாம போயிடுச்சு. புறப்படு, நாளைக்கே கீதா கல்யாணத்தை முடிச்சிடுறேன். நல்ல சந்தர்ப்பத்தில் தான் வந்தேன். இந்த அமிர்தலிங்கம் பிள்ளைக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிடலான்னு பாத்தீங்க, அதுதான் நடக்காதுன்றேன். போனா போட்ட மூத்த நேரம் நெருங்க தாலி கட்டுங்க. சுமங்கலி பவா. நானும் பண்ண வரல, ஆட்களையும் கூட்டி வந்திருக்கிறேன். பண்ணுங்கடா ஆசீர்வாதம் பண்ணுங்க. நம்ம யாருன்னு இன்னும் அவங்க தெரிஞ்சுக்கல. ஆனா பாண்டிய முந்தி மாதிரி பரதேசி பயல்ல, பெரிய எஸ்டேட் முதலாளி. போ ஒரு பிளான் போடுறேன், அதை மட்டும் சக்சஸ் செய்யுங்க. ராத்திரி 3 மணிக்கு உடம்பு நல்லா இருக்கிறவனும் சரி, சீக்காளியும் சரி, தூங்குற நேரம் கரெக்டா 3 மணி ஞாபகம் வச்சுக்கோ. அவன் அபேஸ் பண்ணிட்டு போயிடுவான். எப்படி? எஸ் பாஸ். போங்க எல்லாரும், போங்க எல்லாரும். கேவலம் ₹1,00,000 என் சம்சாரத்தையும் கொண்டு விட்டு என்ன எப்படி தூக்கிட்டு வந்துட்டியடா? ₹1,00,000 என்கிட்ட கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேன்டா. ஒரு லட்சத்துக்காக அவனை இங்க கொண்டாந்து கைலாசமலை எஸ்டேட் பூரா என் கைக்கு வரணும். அதுக்காக தான் உன்னை பேக் பண்ணி கொண்டாந்துருக்கிறேன். என் வளரல உண்மை இருக்கும். குறிக்கோள் இல்லாம கோட்டுவா கூட விட மாட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல சாவ போற. எத்தனை கடவுளை வேண்டணுமா வேண்டிக்கிறேன். குட் பை. நாளைக்கே நீ பாண்டியன்ற பேர்ல கைலாசமலை எஸ்டேட்டுக்கு போய் சேரு. எக்கச்சக்கமான பணம், ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். ஐடியா பாஸ். பசங்களா தூக்குங்க அவனை. என்னடா பண்ண போறீங்க? அவனை அடிச்சு சாக்கடை கட்டி போட தண்ணில. அதோ பாருங்க, தூரத்துல ஒரு படகு வருது. அந்த படகுல இருந்து யாரையும் தூக்கி தண்ணியில எரிஞ்ச மாதிரி இருக்கு. ஆசைக்கு போய் காப்பாற்ற. அவரை பத்தி ஏதாவது செய்தி கிடைச்சதா? அம்மா கீதா, மிஸ்டர் பாண்டியன் உயிருக்கு ஆபத்தான நிலையில என் பேருக்கு ஒரு லெட்டர் எழுதி
இந்த சிகரெட் கேஸ்ல போட்டு தூக்கி எறிஞ்சிருக்கிறாரு. எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முந்தி தான் இது கிடைச்சது. இந்த லெட்டர்ல இருந்து அவர் கொலை செய்யப்பட்டாருங்க. மிஸ்டர் அமிர்தலிங்கம், கொஞ்சம் இப்படி வர்றீங்களா? பாண்டியனை தூக்கிட்டு போன ஆளு உங்க மாதிரி இருந்தான்னு சொன்னீங்கல்ல, அதனால உங்க போட்டோ ஒண்ணு கொடுத்தீங்கன்னா அவனை பிடிக்க வசதியா இருக்கு. என்ன யோசனை சார்? ஆமா சார், நல்ல வேலை அது. ஏங்க என் போட்டோ கொடுத்தா என்னைய பிடிச்சிக்கிட்டா என்ன செய்யுது? பயப்படாதீங்க சார், அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. உங்களை நம்பிதான் கொடுக்குறேன். அம்மா வசந்தி, இந்த கடிதத்துல நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு, படிச்சுட்டு என்கிட்ட கூடம்மா. ஏன் சார், பாண்டியன் தான் இந்த கடிதாசிரியர் தான் உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் கையெழுத்து எனக்கு நல்லா தெரியும் சார்.